மூவேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். சபரிமலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் காயம். ஆபத்தான நிலையில் 8 பக்தர்கள். வங்கிகள் ஏடிஎம்களில் பணம் எடுக்க கட்டுப்பாடு 30ஆம் தேதிக்கு பிறகும் தொடரும் என அச்சம். லாபம் தரும் முதலீடுகள் மீது வரி இல்லை, அருண்ஜேட்லி விளக்கம். களத்தில் இறங்க தயாராக இருக்கும் வருமான வரித்துறை. மேலும் சோதனைகள் தொடரும் என தகவல். சபரிமலையில் நடைபெற்ற தங்க அங்கி ஊர்வலத்தில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பக்தர்கள் படுகாயமடைந்தனர். இதில் 8 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை மாத மண்டல பூஜை காலம் கடந்த நவம்பர் மாதம் தொடங்கியது. 41 நாட்கள் நீடிக்கும் மண்டல பூஜை காலம் இன்று நிறைவடைய உள்ளது. இதையொட்டி அருள்மிகு ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்படுவது பாரம்பரிய வழக்கம். கடந்த வியாழக்கிழமை ஆரன்முழா பார்த்தசாரதி கோவிலிலிருந்து கிளம்பிய தங்க அங்கி ஊர்வலம் நேற்று பம்பை வந்தடைந்தது. சபரிமலையில் ஏற்கனவே கூட்டம் அதிகரித்துள்ள நிலையில் பக்தர்கள் 16 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்நிலையில் தங்க அங்கி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். தங்க அங்கியை தரிசனம் செய்யும் ஆர்வத்தில் கயிற்றால் அமைக்கப்பட்ட தடுப்புகளை பக்தர்கள் மீறி சென்றதால் கயிறு அருந்து கடும் கூட்ட நெரிசலும் அதனால் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கி 30க்கும் மேற்பட்ட பக்தர்கள் படுகாயமடைந்தனர். அதில் 8 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சன்னிதான மருத்துவமனை மற்றும் பம்பை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பத்தனம்திட்டா மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதிப்பிழந்த பணத்தாள் அறிவிப்புக்கு பிறகு மக்களின் தேவைக்கேற்ப புதிய பணத்தாள்களை ரிசர்வ் வங்கி வெளியிடாததால் வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்களிலிருந்து பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடு வரும் 30ஆம் தேதிக்கு பிறகும் தொடரும் என தெரிகிறது. 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் மதிப்பிழந்ததாக கடந்த நவம்பர் மாதம் 8ஆம் தேதி பிரதமர் மோடி அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு பிறகு வங்கிகளிலிருந்து வாரம் ஒன்றுக்கு 24,000 ரூபாய் வரையிலும், ஏடிஎம் மையத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 2,500 ரூபாய் வரையிலும் பணம் எடுக்கலாம் என்றும், இந்த கட்டுப்பாடு டிசம்பர் 30ஆம் தேதி வரை நீடிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அரசு அறிவிப்பு ஒரு பக்கம் இருக்க, பணத்தட்டுப்பாடு காரணமாக வங்கிகள் தங்களுக்கு வரும் பணத்தை பொறுத்து வாடிக்கையாளர்களுக்கு குறைந்தளவு பணத்தை மட்டுமே அளித்து வருகின்றன. அபூர்வமாக திறந்திருக்கும் சில ஏடிஎம்களிலும் புதிய 2000 பணத்தாள்கள் மட்டுமே வைக்கப்படுவதால் 2000 தாள் ஒன்று மட்டுமே எடுக்க முடிகிறது. அரசு அறிவித்த கட்டுப்பாடு எப்போது தளர்த்தப்படும் என்று மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் தெரிவிக்கவில்லை. புழக்கத்திலிருந்த உயர் மதிப்புடைய 15.4 லட்சம் கோடி பணத்தாள்கள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு 12.4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தாள்கள் வங்கிகளில் செலுத்தப்பட்டுள்ளன. ஆனால் கடந்த நவம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 5.92 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தாள்களை மட்டுமே ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ஜனவரி 2ஆம் தேதிக்கு பிறகு பணம் எடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் பொதுமக்கள் கேட்கும் அளவுக்கு வங்கிகளால் பணத்தை கொடுக்க இயலாது என கூறப்படுகிறது. பணப்புழக்கம் அதிகரித்தால் மட்டுமே கட்டுப்பாடுகளை தளர்த்தலாம் என்றும், அதுவும் படிப்படியாக தளர்த்த வேண்டும் என்றும் வங்கி அலுவலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பொங்கல் உள்ளிட்ட திருநாட்கள் வரிசையாக வரவுள்ள நிலையில் பணத்தேவைகளை எப்படி சமாளிப்பது என்ற வேதனையிலும், பணத்தை எடுக்கும் கட்டுப்பாடு எப்போது தளர்த்தப்படும் என்ற ஏக்கத்துடனும் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர்.
லாபம் தரும் நீண்டகால முதலீடுகள் மீதான வரியை அதிகரிக்கும் திட்டம் மத்திய அரசுக்கு இல்லை என மத்திய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் நேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பங்குச் சந்தைகளின் மூலம் லாபம் ஈட்டுவோர் நாட்டை வளப்படுத்துவதற்கு தங்கள் பங்கை கணிசமான அளவுக்கு செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். இதனையடுத்து லாபம் தரும் முதலீடுகள் மீது விதிக்கப்படும் வரி அதிகரிக்கப்படும் என செய்தி பரவியது. இந்நிலையில் தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அருண்ஜேட்லி இந்த செய்தியை மறுத்துள்ளார். பிரதமரின் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். The speech has been misinterpreted in some sections of the media, which have started speculating that this is an indirect reference to the fact that there could be long-term capital gains on security transactions. Prime Minister has made no such statement directly or indirectly. முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் மற்றும் அவருடைய மகன் விவேக் ஆகியோரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் வருமான வரித்துறையினர் இன்று களம் இறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் பதுக்கிய வழக்கில் தொழிலதிபர் சேகர் ரெட்டி மற்றும் அவருடைய கூட்டாளிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து சேகர் ரெட்டியிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் தமிழக முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன ராவ் மற்றும் அவருடைய மகன் விவேக் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் நடைபெற்ற சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் பதுக்கியிருப்பதும் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. வருமான வரித்துறையினர் விசாரணைக்கு அழைத்த நிலையில் ராமமோகன ராவ் நெஞ்சுவலி என்று காரணம் கூறி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சேகர் ரெட்டி, ராமமோகன ராவின் ரகசிய டைரிகள் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் இவர்களுடன் தொடர்புடைய அரசியல் புள்ளிகள், உயர் அலுவலர்கள் ஆகியோரின் விவரங்கள் வருமான வரித்துறையினருக்கு கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு இயக்குநர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஹைதராபாத்திலிருந்து வந்த அலுவலர்கள் உள்பட 60க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அலுவலர்கள் கடந்த 2 நாட்களாக ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதையடுத்து இன்று முதல் உயர் அலுவலர்கள் பலர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபடக்கூடும் என கூறப்படுகிறது. இந்தியாவின் தேசிய சின்னமான அசோக சக்கரத்தை வடிவமைத்த ஓவியர் தீனநாத பார்கவா உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 89. மத்திய பிரதேச மாநிலத்தில் 1927ஆம் ஆண்டு பிறந்தவர் தீனநாத் பார்கவா. ரவீந்திரநாத் தாகூரின் சாந்தி நிகேதனில் நுண்கலை பயின்ற தீனநாத் பார்கவா நாட்டின் தேசிய சின்னத்தை வடிவமைத்தவர். 1950ஆம் ஆண்டு முதல் இந்த சின்னம் இந்திய அரசால் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கையெழுத்து பிரதியையும் இவர்தான் வடிவமைத்தார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தீனநாத் பார்கவா தனது 89வது வயதில் உடல்நலக் குறைவு காரணமாக மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நேற்று காலமானார். காலமான தீனநாத் பார்கவாவுக்கு 2 மகன்களும் 2 மகள்களும் உள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் 23 வயது பெண் மென்பொருள் பொறியாளர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபரால் படுகொலை செய்யப்பட்டார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவை சேர்ந்தவர் அந்தாரா தாஸ். இவர் மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் உள்ள தகவல் தொழில்நுட்பத்துறை நிறுவனம் ஒன்றில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றி வந்தார். இவர் தனது அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அவரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதில் படுகாயமடைந்த அந்தாரா தாஸை சம்பவத்தை பார்த்தவர்கள் அருகிலிருந்த மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அங்குள்ள மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த கொலை குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பணிக்கு செல்லும் இளம் பெண்களின் பாதுகாப்பை இதுபோன்ற செயல்கள் கேள்விக்குறியாக்குவதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய விமானம் கருங்கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 92 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து அந்நாட்டில் இன்று ஒருநாள் துக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் சுற்றுலா நகரமான சோச்சியிலிருந்து 92 பேருடன் சிரியாவில் உள்ள லடாக்கியா என்ற ரஷ்ய முகாமுக்கு ராணுவ விமானம் ஒன்று நேற்று புறப்பட்டது. இதில் ரஷ்ய ராணுவ இசைக்குழுவினர் 9 பத்திரிகையாளர்கள் 8 பணியாளர்கள் என 92 பேர் பயணம் செய்தனர். கருங்கடல் மேலே பறந்து கொண்டிருந்த பொழுது விமானத்தின் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து விமான
விமானத்தை தேடும் பணி துரிதமாக நடைபெற்றது. சோச்சி நகரின் கடற்கரையில் இருந்து கடலில் 1.5 கிலோமீட்டர் ஆழத்தில் விமானத்தின் பாகங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ராணுவ அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த விபத்தில் விமானத்தில் சென்ற அனைவரும் உயிரிழந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து நேரிட்ட பகுதியில் மீட்பு மற்றும் தேடுதல் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை 11 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 92 பேரின் உயிரிழப்புக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ரஷ்யாவில் இன்று ஒருநாள் தேசிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் புதின் தெரிவித்தார். Прежде всего хочу выразить самые искренние соболезнования семьям наших граждан, погибших в результате авиационной катастрофы над Черным морем сегодня утром. Правительству поручено сформировать комиссию, которую возглавит министр транспорта. Будет проведено тщательное расследование причин катастрофы и сделано все для того, чтобы оказать поддержку семьям погибших. Завтра в России будет объявлен общенациональный траур. இதனிடையே விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உறவினர்கள், நண்பர்கள் உள்பட ஏராளமானோர் மாஸ்கோவில் உள்ள ராணுவ தலைமையகம் முன்பு திரண்டனர். அங்கு மலர் கொத்துகள் வைத்தும் தீபம் ஏற்றியும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். சுனாமி தாக்கிய 12வது ஆண்டு நினைவு நாள். நீங்காத வேதனையில் தவிக்கும் பாதிக்கப்பட்டோர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திராவிடத்திற்கு அழிவில்லை என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூரில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் திராவிட இயக்கத்தின் கொள்கை பிரகடன நூற்றாண்டு நிறைவு விழா கடந்த 2 நாட்களாக நடைபெற்று முடிந்தது. மாநாட்டில் தந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலர் கோவை ராமகிருஷ்ணன், தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் தேவநாகிரி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள புதிய ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2வது நாளான நேற்று பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற வைகோ திராவிடர் 100 என்ற தலைப்பில் 100 நூல்களை வெளியிட்டார். பின்னர் கூட்டத்தில் பேசிய வைகோ, திமுக, அதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் ஒருவித சரிவை சந்திக்கும் போது திராவிட இயக்கங்களை அழித்து விடலாம் என சிலர் நினைக்கும் காலகட்டத்தில் நடத்தப்படும் இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார். மறுமலர்ச்சி திமுக கழகம் ஏதாவது சாதித்ததா என்றால் இன விடுதலைக்கு தொடங்கப்பட்டது இந்த இயக்கம், நாட்டு விடுதலைக்கு தொடங்கப்பட்டது இந்த இயக்கம். அன்றைய மெட்ராஸ் காம்போசிட் ஸ்டேட் திராவிட நாடு. ஆகவே இந்த புத்தோட்டத்திலே இருந்து மலர்ந்த மலர்தான் தமிழ் தேசிய மலராக இருக்க முடியும். அடித்தள உரம் திராவிட இயக்கம் தான். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரைந்து நிறைவேற்றாவிட்டால் திருப்பூர் உள்ளிட்ட 3 மாவட்ட மக்களும் ஒருங்கிணைந்து அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர், கோவை, ஈரோடு ஆகிய 3 மாவட்ட மக்களுக்கு பாசனம் மற்றும் குடிநீர் பயன்பாட்டிற்கு பெரிதும் உதவும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தயாரிக்கப்பட்டது. இந்த திட்டத்தினை நிறைவேற்றும் வகையில் தொடக்க கட்ட பணிகளுக்காக தமிழக அரசு 3,27 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்தது. ஆனால் இதுவரை பணி தொடங்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த திட்டத்தின் முன்னேற்றம் குறித்த கருத்தரங்கம் அவிநாசியில் நடைபெற்றது. அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய வல்லுநர்கள் குறைந்த நிதி செலவில் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான கருத்துரு விரைவில் தமிழக அரசிடம் வழங்கப்படும் என தெரிவித்தனர். வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி அன்றைக்கு இந்த அத்திக்கடவு திட்டத்தை பற்றி கண்டுகொள்ளாத அரசை கண்டித்து உடனடியாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற கோரி சாத்வீகமான வழியிலே, காந்திய வழியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை இந்த பகுதி மக்கள் முழுவதையும் திரட்டி நாங்கள் முற்றுகையிடுவது என்பது முடிவு செய்திருக்கின்றோம். வாரணாசி, பெருந்துறை பகுதிகள் செம்மையடையும் என்றால் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த நிலத்தடி நீர் மேம்படும். நிலத்தடி நீர் மேம்பட்டால் இயற்கையாகவே மக்களுடைய நீர் ஆதாரம் பெருகினாலே நம்ம வாழ்வை தரம் உயரும்.
சுனாமி என்கின்ற ஆழி பேரலையின் 12ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று கடலோர மாவட்டங்களில் மக்கள் காலை முதல் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கோர தாண்டவமாடிய ஆழி பேரலையில் இந்தியா, இலங்கை, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பலியாகினர். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பல ஆயிரம் பேர் உயிரிழந்தனர். லட்சக்கணக்கானோர் தங்கள் உடைமைகளை இழந்தனர். அந்த பேரழிவிலிருந்து உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத துயரங்களை சுமந்து கொண்டு ஆண்டுதோறும் டிசம்பர் 26ஆம் தேதியை நினைவு நாளாக கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி 12ஆம் ஆண்டாக இன்று காலை முதல் கடலோர பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குழுக்களாக சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஆழி பேரலைக்கு கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 700க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் தங்கள் உறவுகளை பறிகொடுத்தவர்கள் துயரம் மிகுந்த நினைவுகளை பொங்கி எழும் கண்ணீரோடு இன்றும் நினைவு கூறுகின்றனர். 2004 வந்து இந்த மாதிரி சுனாமி வந்ததுங்க. திடீர்னு அதிகாலையில் அதில் 7 பேர் இறந்துட்டாச்சு. அதில் ஒரு என் பையன் வந்துட்டிங்க. என்னதான் நிவாரணம் கொடுத்தாலும் அந்த இது ஈடுகட்ட முடியுமாங்க? அப்பா அம்மா 2 பேரும் சுனாமியில் இறந்துட்டாங்க. சுனாமியில் இறந்ததுனால சிறப்பு குழந்தைகள் காப்பகம் அப்படின்னு ஒரு காப்பகம் இருந்தது. அதனால் அங்கே வந்து என்னை சேர்த்து விட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் எனக்கு அழுக வந்துச்சு, அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சு. பசங்களாம் பார்க்குறப்ப கொஞ்சம் எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. ஹாஸ்டலில் வந்தோடனே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அப்பா அம்மா மாதிரியே பார்த்துக்கிட்டாங்க. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ காலேஜ் படிக்கிறேன். அப்போ சுனாமி வரதுக்கு முன்னாடி என் வயசு 5 வயசாக இருந்தது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே சுனாமியில் வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த ஹாஸ்டலுக்கு எங்களுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அப்போயும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து படிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. வருஷம் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாலும் ஆனால் அந்த ஒரு ஆழம் இருந்துக்கிட்டே இருக்கும். காஞ்சிபுரத்தில் ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதியதில் சிறுமி ஒருவர் பலியானார். 6 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தாம்பரம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜய். இவர் அண்மையில் சபரிமலை சென்று வந்துள்ளார். செய்யாறு பகுதியில் வசிக்கும் தனது தாயாருக்கு பிரசாதம் வழங்குவதற்காக தனது உறவினர் சக்திவேலின் ஆட்டோவில் மகள் காவியா உள்ளிட்டோருடன் சென்றுள்ளார். காஞ்சிபுரம் திண்டிவனம் சாலையில் உள்ள செவிலிமேடு பாலாற்று பாலத்தில் ஆட்டோ சென்று கொண்டிருந்த பொழுது திருவண்ணாமலையில் இருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஆட்டோவின் மீது மோதி உள்ளது. இதில் நிலை தடுமாறி தடுப்பு சுவரில் மோதி ஆட்டோ மீண்டும் பேருந்தில் மோதியதில் நசுங்கியது. பேருந்து மோதியதில் காயமடைந்த ஆட்டோவில் பயணம் செய்த சக்திவேல், மணி, விஜய், தமிழ்ச்செல்வன், சிறுமி காவியா உள்ளிட்ட 6 பேர் பலத்த காயங்களுடன் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி சிறுமி காவியா உயிரிழந்தார். விபத்து குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரத்துலேருந்து சங்கமுண்டிக்கு செல்லும்போது ஆட்டோவில் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பஸ் வந்து இடிச்சிருச்சு. ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும்போது பஸ்காரன் தட்டு அவன் பாட்டுன்னு போய் நின்னுட்டான். அதில் ஒரு பொண்ணு இறந்துச்சு. மிச்சம் 6 பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. கோவை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு நோய் தொற்று பரவாமல் தடுக்க முகாம் அமைக்கப்பட்டு தடுப்பூசி போடும் நடவடிக்கையை கால்நடைத்துறை முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. மங்களபாளையம் அருகே 25 வயதுடைய ஆண் யானை ஒன்று ஆந்த்ராக்ஸ் நோய் தாக்கியதால் உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து கால்நடைகளுக்கு எளிதில் பரவக்கூடிய ஆந்த்ராக்ஸ் நோயை தடுக்கும் நடவடிக்கைகளில் கால்நடைத்துறை முனைப்புடன் ஈடுபட்டுள்ளது. கோவை மாவட்ட வனத்துறையுடன் இணைந்து பேரூர், செல்வபுரம், மங்களபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு கால்நடைகளுக்கு தடுப்பூசிகளை மருத்துவர்கள் செலுத்தி வருகின்றனர். இதேபோல் வனப்பகுதிகளிலிருந்து வெளியேறும் விலங்குகளும் தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் கால்நடைகளுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கால்நடைத்துறையினர் தெரிவித்தனர். கரூரை அடுத்த கடம்பங்குறிச்சி பகுதியில் அரசு மணல் குவாரியில் விடுமுறை நாளில் மணல் அள்ளியதை அடுத்து மணல் லாரியை மறித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டத்தில் மாயனூர், கிருஷ்ணராயபுரம், புகழூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரசு மணல் குவாரிகள் இயங்கி வருகின்றன. காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே ஆற்றிலிருந்து மணல் எடுக்க வேண்டும் என்றும் விடுமுறை நாட்களில் குவாரிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் அரசு உத்தரவு உள்ளது. இந்நிலையில் விடுமுறை நாளான நேற்று கடம்பங்குறிச்சி பகுதியில் அரசு மணல் மறு உற்பத்தி நிலையத்திலிருந்து மணல் எடுக்க நூற்றுக்கணக்கான லாரிகள் வந்தன. இதை கண்ட பகுதி மக்கள் லாரிகளை தடுத்து நிறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு லாரிகள் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர்.
திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் தண்ணீர் குறைந்துள்ளதால் ஐயப்ப பக்தர்கள் நீராடாமல் ஏமாற்றத்துடன் திரும்புகின்றனர். பருவமழை தவறியதால் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள நீரோடைகளில் போதிய தண்ணீர் இல்லை. இதனால் குற்றால அருவிக்கு வரும் தண்ணீரும் குறைந்த அளவே வந்து கொண்டிருக்கிறது. வழக்கமாக கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் சுற்றுலா பயணிகளை விட அதிக எண்ணிக்கையிலான ஐயப்ப பக்தர்கள் அருவிகளில் நீராடுவதற்காக குற்றாலத்திற்கு வருவார்கள். அதன்படி தற்போது நாள்தோறும் அதிக அளவு பக்தர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அருவியில் குளிக்க நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியிருப்பதால் ஐயப்ப பக்தர்கள் அருவியில் நீராடாமல் திரும்பி செல்கின்றனர். 15 வருஷமாக சபரிமலைக்கு வந்துட்டு போகிறேன். வருஷம் வந்து சபரிமலைக்கு போயிட்டு குற்றாலம் வந்துட்டு இங்கே ஆனந்த குளிரை குளிச்சுட்டு தான் போவோம். இந்த முறை வந்து ரொம்ப தண்ணி குறைவாக இருக்குது. காவல்துறை வந்து ஒருத்தராக வந்து லைன் நின்று குளிக்க வச்சிடறாங்க. போதுமான தண்ணி இல்லாதனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அனுமன் ஜெயந்தி விழா வரும் 28ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஈரோட்டில் 50,000 பிரசாத லட்டுகள் தயாரிக்கும் பணி முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அதனை முன்னிட்டு ஈரோட்டில் உள்ள சுயம்பு மகாவீர ஆஞ்சநேயர் சுவாமி கோவிலில் விழாவிற்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜெயந்தி நாள் அன்று தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவதற்காக 50,000 லட்டுகள் தயாரிக்கும் பணி முனைப்பாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் சென்னந்தூரை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் லட்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோல் பக்தர்களுக்கு வழங்கப்படும் ஆரஞ்சு நிறத்திலான கையில் கட்டும் கயிறு தயாரிக்கும் பணியிலும் ஏராளமான பக்தர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த தடவை 50 லட்டு வந்து விநியோகம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். கூடவே ஆஞ்சநேயர் கயிறு வந்து எல்லா பக்தர்களுக்கும் வழங்க போகிறோம். இந்த லட்டு பிடிக்கிற பணியில் சேலத்திலிருந்து 30 பணியாளர்கள் வந்து இரவு பகல் பாராமல் செஞ்சு இந்த பணியை செஞ்சுருக்காங்க. ஆஞ்சநேயர் ஊர்வலமும் நடத்த தீர்மானிச்சிருக்கோம். இதை பக்த கோடியில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் வருகின்ற அனுமன் ஜெயந்தி திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது சமயம் எங்கள் வார வழிபாட்டின் குழுவின் சார்பாக 50,000 லட்டும் 50 ஆரஞ்சு கயிறும் வரும் பக்தர்களுக்கு நாங்கள் விநியோகமாக செய்கிறோம். அது இதற்காகவே சேலத்திலிருந்து 30 பணியாளர்களும் தொடர்ந்து 3 நாட்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலி நாட்டில் பயங்கர நிலநடுக்கம், 20,000 வீடுகளில் பாதிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தென் அமெரிக்காவின் சிலி நாட்டில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டரில் 7.6 பதிவாகியுள்ளது. சிலி நாட்டின் குவெலண்ட் துறைமுகத்தின் தென்மேற்கில் 40 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் மையம் கொண்டது. இந்திய நேரப்படி இரவு சுமார் 9 மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. கடற்கரையோரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்புறப்படுத்தப்பட்டனர். 21,000 வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. வணிக வளாகங்கள், குடியிருப்புகள், கிறிஸ்துமஸ் நாள் கொண்டாட்ட நிகழ்வுகளில் இந்த நிலநடுக்கத்தின் பாதிப்பு உணரப்பட்டது. மக்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். தேசிய நெடுஞ்சாலைகளில் பிளவு ஏற்பட்டதை அடுத்து வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. நிலநடுக்கத்தால் மக்கள் அனைவரும் கட்டடங்களை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். 3 மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலை எழும் என முதலில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பின்னர் திரும்ப பெறப்பட்டது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட போதும் உயிர் பலி ஏற்படவில்லை என சிலி அரசு தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா இலங்கை இடையிலான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி போர்ட் எலிசபெத் நகரில் இன்று தொடங்குகிறது. தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணி 3 டெஸ்ட், 3 20 ஓவர் மற்றும் 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது.
இதற்காக கேப்டன் மேத்யூஸ் தலைமையிலான இலங்கை அணி தென்னாப்பிரிக்க அணியுடன் மோதுகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி எலிசபெத் நகரில் இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் தொடங்குகிறது. காயம் காரணமாக ஜிம்பாப்வே தொடரில் விளையாடாத மேத்யூஸ், சண்டிமால் ஆகியோர் இலங்கை அணியில் மீண்டும் இடம்பெற்றுள்ளனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டி குறித்து செய்தியாளர்களுடன் பேசிய இலங்கை கேப்டன் மேத்யூஸ், தென்னாப்பிரிக்கா அணி வலுவுடன் இருந்தாலும் இளம் வீரர்களின் துணையுடன் முழு திறமையையும் வெளிப்படுத்தி விளையாடினால் தென்னாப்பிரிக்காவை வெற்றி கொள்ள முடியும் என நம்பிக்கையுடன் தெரிவித்தார். இதனிடையே தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் முனைப்பான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சபரிமலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் காயம், ஆபத்தான நிலையில் 8 பக்தர்கள். வங்கிகள் ஏடிஎம்களில் பணம் எடுக்க கட்டுப்பாடு, 30ஆம் தேதிக்கு பிறகும் தொடரும் என அச்சம். லாபம் தரும் முதலீடுகள் மீது வரி இல்லை, அருண்ஜேட்லி விளக்கம். களத்தில் இறங்க தயாராக இருக்கும் வருமான வரித்துறை, மேலும் சோதனை தொடரும் என தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.